வணக்கம். ஆண்டுகளின் பார்வையில் தமிழ் சினிமா என்ற இந்த பகுதிக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஆண்டு 1985. இந்த 1985 வெளியான தமிழ் திரைப்படங்களை பற்றி தான் நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். இந்த ஆண்டு உண்மையிலே சினிமாவின் ஒரு பொற்காலமான ஆண்டு. சினிமா ரசிகர்கள் உள்ளபடியே மகிழ்ந்த ஒரு ஆண்டு. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் இந்த ஆண்டில்தான் பாண்டியராஜன் இயக்கி நடித்த ஆண்பாவம், மணிரத்னம் இயக்கிய இதய கோயில், உதயகீதம், பாரதி ராஜா அவர்கள் இயக்கிய ஒரு கைதியின் டைரி, கன்னிராசி, காக்கி சட்டை, அதே போன்று பாலச்சந்தர் அவர்கள் இயக்கிய சிந்து பைரவி, பாக்யராஜ் அவர்களின் சின்ன வீடு, ராமராஜன் அவர்கள் இயக்கிய ஹலோ யார் பேசுறது என்ற பல படங்கள், அதே போன்று ஒரு த்ரில் படம் என்று சொல்லக்கூடிய ஒரு படமாக யார், பிள்ளை நிலா போன்ற படங்களும், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்து பாரதி ராஜா இயக்கத்தில் வந்து இப்படி ஒரு படத்திற்கு திரைக்கதை எழுதி இயக்க முடியுமா என்று அனைவரையும் வியப்புடைய செய்ய வைத்த ஒரு படம் முதல் மரியாதை. அந்த படமும் இந்த 1985 தான் வெளியானது. இந்த 1985 சுமார் 128 திரைப்படங்கள் திரை அரங்குகளுக்கு வந்து ரசிகர்களுக்கு விருந்து அளித்தன. அந்த படங்களின் பெயர்களை இப்பொழுது பார்க்கலாம். அவன், அலையோசை, அன்னி, அன்னை பூமி, அந்தஸ்து, அமுதகானம், அன்பின் முகவரி, அந்த ஒரு நிமிடம், அவள் சுமங்கலிதான், அர்த்தமுள்ள ஆசைகள், அடுத்தாத்து ஆல்பர்ட், அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே, ஆண் பாவம், ஆஷா, ஆகாய தாமரைகள், ஆண்டவன் சொத்து, இரண்டு மனம், இதய கோயில், இளமை, இளங்கன்று, இது எங்கள் ராஜ்யம், இணைந்த கோடுகள், ஈட்டி, உரிமை, உத்தமி, உதயகீதம், உனக்காக ஒரு ரோஜா, உன்னை தேடி வருவேன், உன்னை விடமாட்டேன், உன் கண்ணில் நீர் வழிந்தால், உயர்ந்த உள்ளம், ஊஞ்சலாடும் உறவுகள், கடிவாளம், எங்கள் குரல், ஏமாற்றாதே ஏமாறாதே, ஒரு மலரின் பயணம், ஒரு கைதியின் டைரி, கன்னிராசி, கற்பூர தீபம், கருப்பு சட்டைக்காரன், கல்யாணம் ஒரு கால்கட்டு, கல்யாண அகதிகள், கரையை தொடாத அலைகள், காவல், காக்கி சட்டை, கீதாஞ்சலி, குற்றவாளிகள், குங்குமச்சிமிழ், கெட்டி மேளம், கொலுசு, சந்தோஷ கனவுகள், சமுதாய சந்தையிலே, சமயபுரத்தாலே சாட்சி, சாவி, சிகப்பு கிளி, சிந்து பைரவி, சின்ன வீடு, சித்திரமே சித்திரமே, சிவப்பு நிலா, சிதம்பர ரகசியம், சுகமான ராகங்கள், செயின் ஜெயபால், செல்வி, சொன்னா நம்ப மாட்டீங்க, தண்டனை, தவம், தங்க மாமா, திறமை, தெய்வப்பிரவி, தென்றலே என்னை தொடு, தென்றல் தொடாத மலர், நல்ல தம்பி, நவகிரக நாயகி, நாம் இருவர், நாகம், நான் உங்கள் ரசிகன், நான் சிகப்பு மனிதன், நானே ராஜா நானே மந்திரி, நீதியின் நிழல், நீதியின் மறுபக்கம், நேர்மை, படிக்காதவன், பந்தம், பகல் நிலவு, பட்டுச்சேலை, பணம் பத்தும் செய்யும், படிக்காத பண்ணையார், பாடும் வானம் பாடி, பார்த்த ஞாபகம் இல்லையோ, பிரேம பாசம், பிள்ளை நிலா, புது யுகம், புதிய தீர்ப்பு, புதிய சகாப்தம், பூவே பூச்சூடவா, பெருமை, பொருத்தம், பௌர்ணமி அலைகள், மருதாணி, மண்ணுக்கேத்த பொண்ணு, மங்கம்மா சபதம், மீண்டும் பராசக்தி, மீண்டும் ஒரு காதல் கதை, முதல் மரியாதை, மூக்கணாங்கயிறு, மேல் மருவத்தூர் ஆதி பராசக்தி, யாரோ அழைக்கிறார்கள், ராஜ ரிஷி, ராஜகோபுரம், ராஜா யுவராஜா, ஸ்ரீ ராகவேந்திரா, ராமன் ஸ்ரீராமன், ராஜாத்தி ரோஜாக்கிளி, விலாங்கு மீன், விஸ்வநாதன் வேலை வேணும், வீரன், வீட்டுக்காரி, வெற்றிக்கனி, வெள்ளை மனசு, வேலி, வேஷம், ஜனனி, ஜப்பானில் கல்யாணராமன், ஜான்சி, ஹலோ யார் பேசுறது, ஹேமாவின் காதலர்கள் என்று சுமார் 128 தமிழ் திரைப்படங்கள் திரை அரங்குகளுக்கு வந்தன. அதே போன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த படிக்காதவன், அதே போன்று நடிகர் கவுண்டமணி அவர்கள் கதையின் நாயகனாக நடித்த பணம் பத்தும் செய்யும், இந்த படங்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைந்தன. நான் முன்னமே சொன்னபடி உண்மையில் தமிழ் சினிமா
என்ற ஒரு காலம் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கான ஒரு காலமாக இருந்தது என்றால் அது 80-90 அந்த காலம்தான். உண்மையில் ரசிகர்கள் அன்றைக்கு திரைப்படத்தை ஆரவாரத்தோடு வரவேற்றார்கள். திரை அரங்குகள் எல்லாம் திருவிழா கோலங்களாக இருந்தன. ரசிகர்கள் குடும்பத்தோடு திரை அரங்குக்கு சென்று தங்களுடைய நேரத்தை பயனுள்ளதாக மாற்றினார்கள். அன்றைக்கு எல்லாம் ரசிகர்களுக்காகவே இருந்தது என்று சொல்லி மீண்டும் ஒரு வருடத்தின் பார்வையில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நான் மைதீன்.